எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். 19 வருடங்களுக்கு முந்தி நான் முதலாவதாக தாய்மை அடைந்த நாள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த நாளில் இருந்து நான் சீரீஸ் ஆஃப் ரெசிபி ஒன்று செய்வோம். சீரீஸ் என்று சொன்னால் என்ன, நான் கேக் ரெசிபீஸ், ஒவ்வொரு வெரைட்டிமான கேக்ஸை நான் ஒவ்வொரு வீக்கும் ஒரு வெரைட்டி ஆஃப் கேக் அப்படி செய்வோம் என்று சொல்லி ஒரு பிளான் எனக்கு கொஞ்சம் நாளாகவே இருந்தது. ஒரு 1.5 months இருந்தது. இதை நான் பிள்ளைகள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு என்ன, கொஞ்சம் பிஸியாகவும் இதுன்ட்டு பிறகு இன்றைக்கு எப்படியும் நாங்கள் இதை தொடங்குவோம். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே தானே, ரைட்? அப்போ நாங்கள் இதை தொடங்குவோம். என்னட்ட இருக்கிறது ஸ்டாண்ட் கேக் பீட்டர். அப்போ அதில் வந்துட்டு நான் சீரியஸாக என்ன ஒவ்வொரு வீக்கும் ஏதாவது ஒரு கேக் கொண்டு செய்துட்டு இருப்பேன். அப்போ அது பெரிய ஒரு அமௌண்ட்டில் எங்களுக்கு என்ன 1/2 கிலோ 1 கிலோ என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்கிறது என்ன கொஞ்சம் விரைமும் தானே. ஸோ அப்போ நான் குறைய அமௌண்ட்டில் நாங்கள் பொருட்களை எடுத்து செய்வோம்ன்றதுக்காக என்னட்டு இருந்த ஹேண்ட் பீட்டர் பழுதாகிட்டுது. அப்போ நான் இந்த புது ஹேண்ட் பீட்டர் உண்டு இன்றைக்கு வாங்கி ஏதையும் இப்போ யூஸ் பண்ணி நாங்கள் இப்போ என்ன ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கேக் ரெசிபீஸ் செய்வோம்னு சொல்லி எங்களுடைய வியூவர்ஸுக்காக நான் இதோட தொடங்குறேன். ரைட், இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ நாங்கள் செய்ய போகிறது இன்றைக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு பேசிக் கேக். என்னது? பட்டர் கேக். அப்போ நான் இதுக்கு கொத்மிலி பட்டர் தான் வாங்கினேன் நான். ரைட், இது வந்துட்டு ஹலால். ஸ்ரீலங்காவில் கொத்மிலி பட்டர் ஹலால். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர் இருக்குது. இதை நான் இன்றைக்கு போயிட்டு வாங்கினேன். அல்லது நீங்கள், ஆனால் பட்டர் வந்துட்டு என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது 125 கிராம் வந்துட்டு 640. ஆனால் மாகரின் என்று சொல்லக்கூட அல்லது பிரெட் ஸ்ப்ரெட் எக்ஸ்ட்ராவெல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு என்ன சீப்பாக முடியும். ஆனால் இது வந்துட்டு எக்ஸ்பென்சிவ். பட் எனிஹவ் நாங்கள் பட்டர் கேக்கை பட்டராலேயே செய்வோம், மாகரின் போடாமல். நீங்கள் இதுக்கு சப்ஸ்டிடியூட் செய்யலாம். மாகரின் பிரெட் ஸ்ப்ரெட் வர அதை யூஸ் பண்ணிடும். அல்லது கொஞ்சம் என்ன லூஸாக விற்கிறாங்க சில மாகரின்ஸ், அது நீங்கள் யூஸ் பண்ணிடும். ஆனால் நான் இன்றைக்கு செய்கிற பட்டர் கேக் பட்டராலேயே செய்கிறது. ரைட், இதை நாங்கள் இந்த என்ன ஒரு பவுலுக்குள்ளே மாற்றி கொள்ளுவோம். இந்த பட்டரை போட்டு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த மாகரின் இது வந்துட்டு என்ன கட்டியாக இருக்கக்கூட ஃப்ரிட்ஜில் இருந்ததுண்டா அதை நீங்கள் ஒரு அரை மணித்தியாலமாவது வெளியில் வைத்தால் எங்களோட வெதருக்கு, இங்கே வெதருக்கு ஒரு 1/2 hour வைத்தால் போதும். இப்போ பாருங்கள், இது எப்படி சாஃப்டாக இருக்கணும், இப்படி சாஃப்டாக ஆகிக்கொள்ளணும். ரைட், ஓகே. இதை நாங்கள் இனி பீட் பண்ணி கொள்ளுவோம். இந்த 125 கிராம் பட்டர் இருக்குது. நான் 125 கிராமே சீனியையும் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் விரும்பினால் ப்ரௌன் சுகரும் பாவிக்கலாம். கேக் கலர் என்ன கொஞ்சம் மாறினதாக இருக்கும், லேசான ஒரு ஆஃப் அல்லது ஒரு yellowish அப்படி ஒரு கலர் உண்டு வரும். ரைட், இனி நாங்கள் இந்த பட்டரையும் சுகரையுமே நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். ரைட், இனி முட்டைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக உடைத்து முதலாவது செக் பண்ணி கொள்ள வேணும். என்ன பழுதடையாத நல்ல முட்டை. ரைட், இது நல்ல முட்டை. இதை நாங்கள் ஒவ்வொன்றாகத்தான் நாங்கள் விட்டு பீட் பண்ணி கொள்ள வேணும். ரைட், இனி வந்துட்டு அடுத்த முட்டை.
இது நாங்கள் 125 கிராம் என்றதை நாடி நாங்கள் கொஞ்சம் பெரிய முட்டையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அமௌண்ட் வாரத்துக்கு. என்ன பொதுவாக முட்டை ஒன்று வந்துட்டு 40, 45 அல்லது 50 அப்படி கிராமில் தான் இருக்குது. நல்ல பெரிய முட்டைன்றது தான் 60 கிராமுக்கு வேணும். ஸோ நாங்கள் கொஞ்சம் முட்டையை செலக்ட் பண்ணக்குள்ள எப்பவும் கேக்குக்கு பெரிய முட்டையாகவே எடுத்துக்கொள்ள வேணும். நான் இந்த சைடில் உள்ளதையெல்லாம் இப்படி ஒரு ஸ்பெட்யூலாவால் நன்றாக எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாக்கி கொண்டு தான் நாங்கள் திரும்பவும் பீட் பண்ண வேணும். அடுத்ததாக 125 கிராம் மா இருக்குன்றது. அதோட நாங்கள் ஒரு தேக்கரை நல்ல நிறையவே உங்களுக்கு பார்த்தால் தெரியும் இது நிறையவே இருக்குது பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடரையும் இதோட நாங்கள் சேர்த்து டிரெக்டாக அதுக்குள்ளேயே நாங்கள் இந்த பவுல்லையே இதை அரித்து கொள்ள வேண்டும். இதை அரைச்சிட்டு நாங்கள் திரும்ப இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும். இதை ஒரே பக்கத்தால் நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும். பொதுவாக மாவை போட்டதுக்கு பிறகு பீட் பண்ணுற இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை பீட் பண்ணுவேன். நான் செய்கிற கேக் சாஃப்டாகவே வரும். நான் இதை வளமையாகவே நான் இப்படி பீட் பண்ணி கொள்ளுவேன். ரைட். அதோட நாங்கள் ஒரு 2 மேசைக்கரண்டி அல்லது 1.5 மேசைக்கரண்டி எங்களோட முட்டோட சைஸை பொறுத்தும் இருக்குது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பால் என்ன ஃப்ரெஷ் மில்க் அல்லது ஒரு தேக்கரண்டி மில்க் பவுடரை பால் பவுடரை ஒரு தேக்கரண்டி தண்ணியில் கரைச்சி திக்கடுத்து விடலாம். ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் நீங்கள் ஒரு மேசைக்கரண்டி அப்படி போடணும். அதோட நாங்கள் ஒரு தேக்கரண்டி வெனிலா எசன்ஸும் இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இந்த பட்டர் கேக்லேயே நிறைய வேரியேஷன்ஸும் செய்யலாம். ரைட். அவ்வளவுதான். இதோட நாங்கள் இனி இதை ட்ரேக்கு மாற்றிக்கொள்ளுவோம். ரைட். இனி நாங்கள் இதை ட்ரே என்ற ஆயில் பேப்பர் போட்டு ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கொள்ளுவோம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நாங்கள் இந்த ட்ரேஸை லைன் பண்ணுற இப்படி ஸ்கொயர் ட்ரே, ரெக்டாங்கிள் ஆர் சர்க்கிள், ரவுண்ட் ட்ரே இதுகளெல்லாம் எப்படி நாங்கள் லைன் பண்ணுறன்றதை அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இன்றைக்கு எப்படியுமே இந்த கேக் ரெசிபி ஸ்டார்ட் பண்ண வேணுமென்றதுக்காக இதை நான் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ நாங்கள் இதை இந்த லைன் பண்ணின ட்ரேக்கு மாற்றிக்கொள்வோம். இந்த இருக்குது. நான் ஏற்கனவே 180ல் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணின ஓவனில் இதை வச்சு பேக் பண்ணி எடுப்பேன். ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணினால் போதும். இந்த இருக்குது நாங்கள் செய்த ஸ்பான்ஜியான இந்த பட்டர் கேக் அண்ட் ஆக்சுவல் பட்டர் கேக், நாட் மார்கரின் பட்டர் கேக். இதை நாங்கள் இனி கட் பண்ணி சர்வ் பண்ணுவோம்.
இதுதான் நாங்கள் பேக் பண்ணி கட் பண்ணின பட்டர் கேக். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லோருக்கும் இந்த வீடியோ பிரயோசனமானதாக அமைந்திருக்கு மற்றும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பிரயோசனமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.